அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழ்லேருந்து அடைமொழிகளால் குறிப்பிடப்படுற நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வரவிருக்கிற எக்ஸாமுக்கு இதுலேருந்து நிச்சயமாக 1 மதிப்பெண் அல்லது 2 மதிப்பெண் எடுக்கலாம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயற்கை வாழ்வில்லம், தமிழ் திருமுறை, தமிழ்மாதின் இனிய உயர்நிலை அப்படின்னு அழைக்கப்படுற நூல் எது அப்படின்னா திருக்குறள். இயற்கை வாழ்வில்லம், தமிழர் திருமுறை, தமிழ்மாதின் இனிய உயிர்நிலை அப்படின்னு அழைக்கப்படுறது திருக்குறள். மனநூல் இயற்கை தவம், மனநூல் இயற்கை தவம் அப்படின்னு அழைக்கப்படுற நூல் சீவக சிந்தாமணி. முதற் காப்பியம் முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம், பெண்மை போற்றும் பெருங்காப்பியம். ஓகேங்களா? இந்த பெயர்களால், இந்த அடைமொழியால் அழைக்கப்படுற நூல் சிலப்பதிகாரம். இயற்கை பரிணாமம் என அழைக்கப்படுற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம். இயற்கை அன்பு திருத்தொண்டர் புராணம் என அழைக்கப்படுற நூல் பெரிய புராணம். இயற்கை அன்பு திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு அழைக்கப்படுறது பெரிய புராணம். ஆதிகாவியம் என அழைக்கப்படுற நூல் ராமகாதை. நல்ல என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுற நூல் குறுந்தொகை. நல்ல என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுறது குறுந்தொகை. ஒத்த என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுவது பதிற்றுப்பத்து. ஓங்கு இசைப்பாட்டு என அழைக்கப்படுற நூல் பரிபாடல். புறம் புறப்பாட்டு தமிழக வரலாற்று பெட்டகம் என அழைக்கப்படுற நூல் புறநானூறு. புறம் புறப்பாட்டு தமிழக வரலாற்று பெட்டகம் அப்படின்னு அழைக்கப்படுது. வாக்குண்டாம் என அழைக்கப்படுற நூல் மூதுரை. நாலடி நானூறு என அழைக்கப்படுற நூல் நாலடியார். உலக வசனம் முதுமொழி என அழைக்கப்படுற நூல் பழமொழி. குறத்திப்பாட்டு என அழைக்கப்படுற நூல் மீனாட்சி அம்மை குறம். மீனாட்சி அம்மை குறம். மணிமேகலை துறவு என அழைக்கப்படுற நூல் மணிமேகலை. இயற்கை ஓவியம் என அழைக்கப்படுற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்துப்பாட்டு. கடவுள் வாழ்த்து அடியால் பெயர் பெற்ற நூல் கொன்றை வேந்தன். கடவுள் வாழ்த்து அடியால் பெயர் பெற்ற நூல் கொன்றை வேந்தன். பிரபந்தம் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுறது சிற்றிலக்கியம். என் எழுத்து இகழேல் என கூறும் நீதி நூலின் பெயர் ஆத்திச்சூடி. என் எழுத்து இகழேல் என கூறும் நீதி நூலின் பெயர் ஆத்திச்சூடி. இரட்டை காப்பியம் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுற நூல் இது. இரட்டை காப்பியம் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் நூலும் தான். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுவிடுங்க. சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. ஓகேவா? நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.